உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னங்க, நீங்க ஒண்ணு கவனிச்சிங்களா? நீ எதை கேக்குற? உங்க ஃப்ரெண்டு சிவா கிட்ட நீங்க போன்ல பேசிட்டு இருந்தீங்கல்ல? அம்மா, அப்போ நீங்க மட்டும் தான் பேசிட்டு இருந்தீங்க. அவர் பதிலுக்கு ஒரு வார்த்தை கூட பேசல. அத நீங்க கவனிச்சிங்களா? அததான் கேட்டேன். இல்லையே ஸ்வேதா, சிவா தான் பேசினானே. இல்லங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க தான் மழை பெய்யற மாதிரி படபடன்னு பேசிட்டு இருந்தீங்களே தவிர அவரு ஒரு வார்த்தை கூட பேசவே இல்ல. ஒருவேளை அவர் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில இருந்திருப்பாரோ? பேசிட்டு இருக்கும் போதே கட் பண்ணிட்டு போயிட்டாரு. ஏய், அவனுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? ஏதாவது சிக்னல் பிரேக் ஆகி கிடைச்சிருக்கும். அதனால அவன் பேசினது நமக்கு சரியா கேட்டிருக்காது. அதனால தான் கட் பண்ணி போயிருப்பான். இதுல என்ன, எல்லாருமே பண்றது தானே. இல்லங்க, சிக்னல் கட் ஆகுறதுக்கும் பேசாம சைலண்டா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசம் எனக்கு நல்லா தெரிஞ்சது. அப்படியா சொல்ற? ம். சரி இரு, சிக்னல் கிடைக்காம கட் பண்ணியிருந்தானா கொஞ்ச நேரத்துல அவனே கால் பண்ணுவான். இல்ல கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்மளே கால் பண்ணி கேட்கலாம். முருகா, என் கடந்த காலத்தை ஞாபகப்படுத்தலனாலும் நடந்த சம்பவங்கள் அத்தனையும் ஒவ்வொன்னா கோத்து பார்க்க வச்சு என் உறவுகளை நீ அடையாளம் காட்டிட்ட. இவ்ளோ பண்ற நீ ஏன் என் கடந்த காலத்தை காட்ட மாட்டேங்கிற? அப்படின்னா என்ன தப்பு பண்ண உனக்கு? சரி, எந்த தப்பு பண்ணிருந்தாலும் அது என்ன அறியாம பண்ண தப்பாதான் இருக்கும் முருகா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு முருகா. முருகா, என்ன நீ மன்னிச்சு என் ஞாபகத்தை மட்டும் எனக்கு சீக்கிரம் கொடுத்துரு முருகா. அம்மா, எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் எல்லாம் சிவானாக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும்ல. அப்படியே அதை யார்கிட்டயுமே சொல்லாம அண்ணன் மறைச்சாரு. அண்ணன் ஏன் அப்படி பண்ணணும்? அப்போ அண்ணாக்கு வேற ஏதாவது நோக்கம் இருக்கா? கண்டிப்பா சிவானனுக்கு வேற ஏதோ ஒரு தப்பான நோக்கம் இருந்திருக்கும். அதனாலதான் எப்ப பார்த்தாலும் நமக்கு எதிராவே பேசிட்டு இருந்தாரு போல. சென்னைக்கு கிளம்புறதுக்குள்ள சிவானனோட நோக்கம் என்னன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். ஏங்க, அண்ணன் வீட்டுக்கு வந்ததை பத்தி நீங்க எதுவுமே சொல்லவே இல்ல. என்ன சொல்லல? அதான் சொன்னனே, நம்ம விக்ரம பத்தி தகவல் கிடைச்சிருச்சுன்னு சொல்றதுக்காக வீட்டுக்கு வந்தோம். ஆனா விக்ரம் வீட்டுல இருக்காரு. அவரை பார்த்ததுமே எனக்கு பூசாரியை தேடி கடவுளே கண்ணு முன்னாடி வந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு அவரை பார்க்கும் போதே சந்தோஷம்தான். ஆனா அவரு பழசெல்லாம் மறந்துட்டாருன்னு சொல்லும் போது எனக்கு அந்த சந்தோஷம்லாம் போயிடுச்சு. ஏய், அதெல்லாம் எனக்கு இருக்கிற ஒரு ப்ராப்ளமே இல்ல ஸ்வேதா. இப்ப இருக்க நவீன மருத்துவத்துல இதெல்லாம் ரொம்ப ஈஸியா சரி பண்ணிடலாம். ஆமாங்க, இப்ப நீங்க சொன்னதை நினைச்சு நான் மனசை தேத்திக்கிறேன். ஆனா மகா வரலன்றதுதான் எனக்கு பெரிய கவலையா இருக்கு. விக்ரம் கூட மகா வந்திருந்தா கொஞ்சம் நிம்மதியா இருந்திருப்பேன். மகா இப்ப எங்க இருக்காளோ, என்ன பண்றாளோ? ஸ்வேதா, விக்ரம் வீட்டுக்கு வந்துட்டாரு. அதே மாதிரி மகாவோ சீக்கிரம் திரும்பி வீட்டுக்கு வந்துடுவா. எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு. காலம் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு வச்சிருக்கோம் ஸ்வேதா. அந்த காலம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆமா, அந்த லேடி இன்ஸ்பெக்டர் எதுக்காக வீட்டுக்கு வந்தாங்க? விஜய் அண்ணன் கிட்ட போன் பண்ணி கேட்கணும். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. சோதனை மேல் சோதனை. என்ன வண்டி நின்றுச்சு? அண்ணே டிரைவர் அண்ணே, டிரைவர் அண்ணே, டிரைவர் அண்ணே, ஏனே வண்டியை நிறுத்திட்டீங்க? டீ குடிக்க போறவா? என்னது டீயா? திருச்சியில ஏறுனால இருந்து இது வரைக்கும் 10 டீ வாங்கி கொடுத்துருக்கேன். அது பத்தாத உனக்கு?
இப்ப வேற வாங்கி கொடுக்கணுமா? சென்னை வந்துருச்சு, கீழே இறங்கியா. என்னது சென்னை வந்துருச்சா? ஆமா வந்துருச்சியா, கீழே இறங்கியாங்கிற. சென்னை தான், நம்ம ஏரியா தான். வாசடிக்குதே. யோ இறங்கியா. அதான் வரேன், வந்துட்டேன், இறங்கிட்டேன். எனக்கு வந்து சேர்ந்து சாவுகிற அக்கியா இருக்கான். சே வைத்தியம். ஆமா அப்பா, சொந்த மண்ணை விட்டு போனதுல இருந்து சரியான சோறு தண்ணி இல்ல, தூக்கம் இல்ல, போட்டுக்கு நல்ல துணிமணி இல்ல, பிளாட்பாரத்துல திருச்சியில பிச்சைக்காரரை விட கேவலமா இருந்தேன். இந்த மகா வேற அக்னி வெயில் மண்டையை புழக்கிறது பத்தாதுன்னு அவ வேற என் மண்டையை பொழந்து விட்டா. கடவுளே, நான் பண்றது நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு கூட எனக்கு தெரியல. நீ இருக்கிற நம்பிக்கையில உன் மேல பாரத்தை போட்டு தான் நந்தினி மேடம் குட்டி பஸ் கூட சொல்லாம விக்ரம் பஸ்ஸை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். நீ தான் எந்த தப்பு நடக்காம என்னை காப்பாத்தணும். பஸ் வா பெருமாள். வாங்க பஸ். தலைவரே, ரொம்ப ரொம்ப நன்றி தலைவரே. நீங்க மட்டும் இந்த உதவியை பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா நான் இந்நேரம் திருச்சியிலேயே தெரு தெருவா பிச்சை எடுத்துட்டு இருப்பேன். நீங்க செஞ்ச இந்த உதவியை என்னோட மரணப்படுக்கையில கூட நான் மறக்கவே மாட்டேன் தலைவா. ரொம்ப நன்றி தலைவரே, நன்றி. வெறும் நன்றியை சொல்லி தப்பிச்சிடலான்னு பாக்குறியா? திருச்சியில நீ ஏறும்போது என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? என்ன சொன்னேன்? பஸ்ஸுக்கு தர காசை உங்ககிட்ட தரேன்னு சொன்னியா இல்லையா? பத்திரமா கொண்டு போய் சென்னையில இறக்கிடுன்னு சொன்னியா இல்லையா? அப்படியா சொன்னேன்? ஆமா, சொந்த மண்ணில் இறங்கினதோ சொன்ன வார்த்தையும் மறந்துட்ட நீ. இந்த பாரு, நீ சொன்ன மாதிரி காசு எடுத்து வைக்கல, இங்க இருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது பாத்துக்க. காசு தானே தலைவரே, அதுக்கே தலைவரே மிரட்டுறீங்க. உங்க போன் நம்பர் கொடுங்க, போன்லயே பே பண்றேன். என்னது போன்லயே பே பண்றியா? இந்த பாரு, இந்த விளையாட்டுலாம் என்கிட்ட வேண்டாம். ஒழுங்கு மரியாதை காசு எடுத்து வை சொல்லிட்டேன். தலைவரே, திருச்சியில இருந்து நான் வரும்போது இந்த பாருங்க எம்டி பாக்கெட்டோட தானே வந்தேன். சல்லி பைசா கூட இல்ல. வரும்போது 7-8 இடத்துல டீ கூட நீங்க தானே வாங்கி கொடுத்தீங்க. இங்க வந்து காசு கொடுன்னு சொன்னா நான் என்ன பண்றது? நீங்க நம்பரை கொடுங்க, நான் சொன்ன மாதிரியே போன்லயே பே பண்றேன். என்னது போன்ல பே பண்றியா? இப்ப நீ காசு தரல, உன் குறுக்கெலும்ப உடைச்சிரும். உன்கிட்ட காசை வாங்காம விட மாட்டேன்டா. ஏய், கடை கட்டு. அம்மா, கடை கட்டுடா, கடை கட்டு. இருங்க, நானே கழட்டி தரேங்க. சீக்கிரம் கட்டுடா. கழட்டி தரேங்க. அண்ணே, வண்டி பஞ்சர் மாதிரி தெரியுது. எங்க? ஏய், ஏய், நில்றா. எப்படி சாவுகிறாக்கு எனக்கு வந்து சேர்றானுங்க. ச்சே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.